வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம 5 நிமிஷத்துல டக்குன்னு கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதை நீங்க இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோட வச்சு பரிமாறலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு அதுல துருவி வச்சிருக்க தேங்காய் அரை மூடி, பூண்டு 5 பல்லு தோலை உரிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் 8, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேங்க. அதை தோலை நீக்கிட்டு நான் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சேர்த்தும் போது தான் நம்ம மிக்சியில அரைக்கும் போது அரைபடும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்துருக்கிறேங்க. இதை பிச்சு போட்டு சேர்த்திக்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி இலை எடுத்துருக்கிறேங்க. இதை கிளீன் பண்ணிட்டு தண்ணியில நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். உப்பு, காரம் இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. டீ குடிக்கிற டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேங்க. இப்போ இதை சேர்த்திக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வாவ், சூப்பரா மனம் வருதுங்க. இதை நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க. அதே மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு ஊத்திடலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு ஃப்ரை பேனை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தாளிச்சதை நம்ம சட்னியில ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. அருமையான சுவையில சூப்பரா கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு வாட்டி உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்றேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.